ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பல்லு ப்ளீட் அலைன்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லேயரை இப்படி கையில் தம்பில் பாதியாக அதை மடித்து வச்சுட்டு அடுத்தடுத்து லேயர் அதே லைனில், அதாவது மடித்து வச்சுருக்கோம்ல அதே லைனில் மடிக்க போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் லேயரை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதை பாதியாக மடக்கி இப்போ கீ லேயர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் லேயர் மடக்கி இருக்கோம்ல அந்த அளவில் 4 ஃபிங்கர்ஸ் உள்ளே வச்சு நம்ம எடுத்துக்கிற போகிறோம் பல்லு ப்ளீட்ஸ். அதாவது இந்த ஃபிங்கர்ஸ் கொடுக்குறத அந்த ஃபிங்கர்ஸும் ரைட் ஹேண்ட் கொடுத்தது லெஃப்ட் ஹேண்டும் மாற்றி மாற்றி இதே ப்ரொசீஜர் தான் பண்ண போகிறோம். இது எதுக்காகனா நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை தாண்டி அடுத்தடுத்த ப்ளீட்ஸ்லாம் வரக்கூடாது. அதாவது நிறையா ப்ளீட்ஸ் வரணும். அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கவுண்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பல்லு ப்ளீட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கவுண்டிங் வச்சுருக்கோமோ அதுதான் நம்ம செஸ்ட் ப்ளீட் கவுண்ட் வரைக்கும் நம்ம ஞாபகமாக வச்சுருக்கணும். கவுண்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் பின் அந்த இடத்த செக்யூர் பண்ணிக்கிற போகிறோம். செக்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, அதை நமக்கு முன்னாடி வச்சுட்டு கிளிப் வச்சு அந்த இடத்த செக்யூர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இருக்க லைன் இப்போ அலைன் பண்ண போகிறோம். சேம் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் லேயரை பாதியாக மடக்கி தம்பில் ஹோல்ட் பண்ணிவிட்டு 4 ஃபிங்கர்ஸ் உள்ளே வச்சு அதே லைனில் வர மாதிரி நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிற போகிறேன். ஃபர்ஸ்ட் லேயரை இப்போ எடுத்து விட்டுக்கிற போகிறோம். எடுத்து விட்டுட்டு கவுண்டிங், எவ்வளோ கவுண்டிங் கீழே இருந்ததோ அதே கவுண்டிங் தான் மேலே இருக்கும். இதில் கவுண்டிங் மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த ஃபேக் ப்ளீட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே போய் ஹைட் ஆகிக்கிறோம். இதனால தான் சில கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கட்டும்போது ஒரு ப்ளீட் விலகி வந்துடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த கவுண்டிங் ரொம்பவே முக்கியம். கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து பார்க்குறோம், இந்த ஃபர்ஸ்ட் லேயரை தாண்டி ஏதாவது லேயர் வெளியே வந்திருக்கான்னு பார்த்துட்டு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிற போகிறோம். பின் வச்சு கம்ப்ளீட்டாக செக்யூர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த செகண்ட் பின் ஃபர்ஸ்ட் பின் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பண்ணோம்ல இதே மெத்தடில் ஒரு ஸ்டீம் அயன் பாக்ஸை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிக்கிற போகிறோம். பல்லு ப்ளீட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லைன் எடுத்ததை அயன் பண்ணி தான் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்டீம் அயன் பாக்ஸை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி நல்லா ஸ்டீம் வச்சு அயன் பண்ணிக்கிற போகிறோம். நான் சொன்ன மாதிரி நம்ம என்னென்ன பல்லு ப்ளீட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாலும் அதை உடனே வச்சு அயன் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட்டு திரும்ப பின் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து டேபிளோட கார்னரில் வச்சுட்டு அதுக்கு கீழே இருக்கிற லைன்ஸை இப்போ அலைன் பண்ண போகிறோம். பல்லு ப்ளீட்ஸ், இந்த பல்லு அலைன் எது வரைக்கும் பண்ண போகிறோன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் மெஷரிங் பாயிண்ட் குத்திருப்போம்ல அது வரைக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் லேயரை எடுத்துக்கிறோம், அதை பாதியை தம்பில் ஹோல்ட் பண்ணிக்கிறோம். 4 ஃபிங்கர்ஸ் உள்ளே வச்சு ரைட் ஹேண்ட் சைடு கொடுக்குறத லெஃப்ட் ஹேண்ட் சைடும், லெஃப்ட் ஹேண்ட் கொடுக்குறத ரைட் ஹேண்ட் சைடும் இந்த மாதிரி மாறி மாறி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லேயரை எடுத்து விட்றோம். கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கவுண்ட் பண்ணுறோம். சேம் அங்கே எத்தனை கவுண்டிங் வந்துச்சோ அதே கவுண்டிங் மிஸ் ஆகாமல் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இப்படி சைடில் பார்த்தோம்னாலே தெரியும், சில ஃபேக் ப்ளீட்ஸ்லாம் உள்ளே மறைஞ்சிருக்கும். அதெல்லாம் நல்லா கையில் எடுத்து விட்டுட்டு கையில் நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ், அதாவது பின்னில் இருந்து நம்ம அளவு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணி ஒரு சேஃப்டி பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கிற போகிறோம். பல்லு ப்ளீட் பொறுத்த வரைக்கும் இதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஷோல்டரில் குத்திருப்போம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் பின் அது வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இது சாரீக்கு ப்ரொடக்ஷன் மேட்டு. சில சாரீஸ்லாம் ஸ்டோன்ஸ் இருக்கும். நம்ம அயன் பாக்ஸை டேரெக்டாக அந்த சாரியில் வைக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஸ்டோன்ஸில் அயன் பாக்ஸ் ஹோல்ஸில் போயிடும். சில சாரீஸ்லாம் ஈஸியாக டேமேஜ் ஆயிரும். அந்த மாதிரி இஷ்யூஸை தடுக்க தான் இந்த ப்ரொடக்ஷன் மேட் போட்டு அயன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது வரைக்கும் அயன் பண்ணிட்டோமா, இந்த பின்னை தூக்கி டேபிளோட எட்ஜில் போட்டுட்டு இப்போ கை வச்சு சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ஃபர்ஸ்ட் மெஷரிங் பாயிண்ட் நம்ம கைக்கு தெரியும். அந்த அளவுக்கு திரும்பவும் எடுக்கிறேன். சேம் ப்ரொசீஜர் தான். கொஞ்சம் கூட நம்ம எதுவும் கஷ்டமாக நினைக்காம அதே மாதிரி பண்ணி இப்போ பல்லு ப்ளீட்ஸை முடிக்க போகிறோம். கையில் ப்ரெஸ் பண்ணிக்கிற போகிறோம். சைட் லேஸை கவுண்ட் பண்ண போகிறோம். சேம் கவுண்டிங் வருதா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு திரும்பவும் கையால் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிற போகிறோம். அவ்வளோதான். கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேஃப்டி பின் வச்சு செக்யூர்டு முடிஞ்சிருச்சுங்களா பல்லு ப்ளீட்ஸ். இந்த மாதிரி சின்னதாக எதுக்கு எடுக்கிறோன்னா, ஃபர்ஸ்ட் லேயரை தாண்டி நம்ம ரைட் ஹேண்ட் சைடும் சரி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சரி வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணதுக்கப்புறம் திரும்ப சேம் ப்ரொடக்ஷன் மேட்டை மேலே போடுறோம். ஒரு சின்ன அயனிங் பண்ணிடுறோம்.
அயன் பாக்ஸ், ஸ்டீம் அயன் பாக்ஸை வச்சு ஒரு சின்ன அயனிங் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பண்ணும்போது கட்டும்போது உங்களுக்கே ஒரு சாரீ கட்டும்போது உங்களுக்கே ஒரு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நார்மலாக கட்டுறதுக்கும் நம்ம ப்ரீ ப்ளீட் கட்டுறதுக்கும் நல்லா அழகாகவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து முடிஞ்சிச்சு. திரும்பவும் இன்னும் எனக்கு கொஞ்சம் மட்டும் தேவைப்படுது பல்லு ப்ளீட்ஸை மெஷர்மெண்ட் வரைக்கும் பண்ணுறதுக்காக. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் பார்த்தீங்களானே தெரியும், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதே மெத்தட் தான் பண்ணுறேன். இதுக்கு காரணம் என்னென்னா, இதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம கஸ்டமர் கொடுக்கும்போது நல்ல நீட் ஃபினிஷிங்காக இருக்கணும். ஸோ வந்து பண்ணுற ப்ரொஃபஷ்னலை நீட்டாகவும் நல்ல சலிப்புத்தன்மை இல்லாமல் அந்த ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கணும். ஸோ வந்து என்னுடைய பல்லு ப்ளீட் மெஷர்மெண்ட் முடிஞ்சிச்சு. நான் அதே பின்னை எடுத்து இப்போ இந்த பல்லு ப்ளீட்டை நான் முடிச்சுக்கிற போகிறேன். இப்போ பின் பண்ணிக்கிட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்டீம் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஒவ்வொரு தடவையும் ப்ரொடக்ஷன் மேட் தான் போட்டு பண்ணுறேன். காரணம் இந்த சாரியை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் வந்து எப்படி இருக்குன்னா, நல்லா ஃபுல் ஸ்டோன், பல்லுவில் ஃபுல்லாக நிறைய ஸ்டோன் ஒர்க் இருந்தது. ஸோ